ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால உங்களை எல்லாம் வாழ்த்துகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு வசனத்தோடு கூட தேவ சமூகத்தில் தியானிக்க கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. கேட்குற அனைவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். நல்ல சமரியன் அந்த கதையை நம்ம தியானிக்க போகிறோம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 30லேருந்து 35 வரை இருக்கிற வசனங்களில் வாசித்தா தெரியும். இஸ்ரவேலில் நின்று எருசலேமில் நின்று எரிகோவுக்கு போகிற ஒரு மனுஷன், அவனை வந்து சமரியக்காரன். அவன் போய் நிறைய பொக்கிஷங்களை எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. போகும்போது கள்ளர் கையில் அகப்படுகிறது. ஒரு லேவியனும் ஒரு ஆசாரியனும் அவன் குற்றுயிராக விழுந்து கிடந்ததை பார்த்துட்டு அவங்க 2 பேரும் கடந்து போயிடுச்சு. அடுத்ததாக இன்னொரு ஒரு சமரியக்காரன் வரான். அவன் பார்த்துட்டு அவன் காயங்களை எல்லாம் கட்டி எண்ணெயை போட்டு எல்லாம் பண்ணி அவனை சத்திரத்தில் கொண்டு போய் சேர்த்து அவனை காப்பாற்றினேன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதை இதுலேருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எருசலேம்லேருந்து எரிகோவுக்கு போக, அது எரிகோங்கிறது ஒரு சபிக்கப்பட்ட நகரம். அது எரிகோ ஒரு ஸ்மக்லிங் ஏரியா. கள்ளர்கள் அங்கே இருக்குது. அங்கே போனீங்கன்னா பிரச்சனைகள் உண்டாகும். அங்கே போகக்கூடாது. நம்ம ஆண்டவரை எப்போதும் நம்ம சில காரியங்களெல்லாம் திட்டம் பண்ணி செய்யும்போது சில காரியங்கள் தடையெல்லாம் வரும். அப்போ நாம் முறுமுறுக்கும், இது என்ன, இது இப்படி பிரச்சனை ஆகுது, ஒன்றுமே வாய்க்க மாட்டேங்குதுன்னு சொல்லி நம்ம தேவனை கைக்கூடி வர பண்ணலையேன்னு சொல்லி தேவனே முறுமுறுக்கும், நம்மளை சபிக்கிறோம். இதெல்லாம் நடக்கும். ஆனால் தேவன் தடை பண்ணுகிறது என்னத்துக்குன்னு ஒரு நல்லதுக்கு தான். ஆபத்துலேருந்து, பெரிய ஆபத்துலேருந்து விடுவிக்கிறதுக்கு தான் அவர் தடை பண்ணுறாங்க. அப்படி சொல்லி நம்ம விசுவாசிக்கணும். எல்லாம் தேவனே கையில், நம்ம ஆண்டவர் கையில் நம்மளை ஒப்பு கொடுக்கும்போதே அவர் நம்ம வழியெல்லாம் அவர் வாய்க்க பண்ணுவார். கண்ணை வச்சு அவர் நமக்கு ஆலோசனை சொல்லுவார். செம்மையான வழியில் நம்ம நடத்துவாங்க. அவரெல்லாம் நமக்காக யாவற்றை செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறாங்க. அதனால் நம்ம முறுமுறுக்கக்கூடாது. இந்த மனுஷன் அப்படியே போயிட்டு இருக்கும்போதே ஒரு கள்ளர் கையில் ஆகப்பட்டுச்சு. அப்புறம் இந்த 2 பேர் திரும்பி போயிடுச்சு. இவர் என்ன பண்ணாங்க, உடனே அவங்களுக்கு காயங்கள் எல்லாம் கட்டி அவங்கள சத்திரத்தில் கொண்டு சேர்த்துனாங்க சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம கையில், அதாவது பிரச்சனைகள் வரும்போது கள்ளர் கையில் மாட்டி நம்மளோட சொத்தும் ஆரோக்கியம் எல்லாம் அவனோடது போயிடுச்சு. சொத்தும் போயிடுச்சு, ஆரோக்கியம் போயிடுச்சு, கள்ளர் கையில் மாட்டிடுச்சு. அப்போ தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. அதை தடை பண்ணும்போது நம்ம அதை புரிஞ்சு கொள்ளணும். அந்த வியாபாரி எரிகோவுக்கு போகிறதுக்கு முன்னாலே அவன் தண்டிக்கப்பட்டதுனால தான் அவங்க எரியோவுக்கு போக முடியல. எரியோவுக்கு போயிருந்தால் நிச்சயமாக ஒரு சமயம் அவனோட உயிர் கூட போயிருக்கும். அதனால் அதிலேருந்து கர்த்தர் காற்றுக்கொள்ளுகிறாங்க. இதில் நம்ம என்ன கற்றுக்கிறோம்? இந்த காலத்தில் நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும்போது, மாட்டிக்கொள்ளும் போது, முன்னே நமக்கு தடை வரும்போது நம்ம இதை ஆண்டவர் தடை பண்ணாங்க, ஆண்டவருக்கு சித்தம் இல்லை இந்த காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம பெருந்தன்மையாக காரியத்தை சொல்லணும். தவிர முறுமுறுத்து நம்ம அவரையும் வேதனைப்படுத்தக்கூடாது, நம்மளும் வேதனைக்குள்ளார ஆகக்கூடாது. அதனால் கர்த்தர் எல்லாம் நன்மைக்காகவே நமக்கு செய்கிறாங்க. தடை பண்ணால் அது ஒரு நன்மை, காரியம் வாய்க்கில்லையா அது ஒரு நன்மை. ஆனால் ஏன்னா நாம் ஆண்டவரோட பிள்ளைகள், அவருடைய இரத்தத்தால் கழுகப்பட்டு மீட்டுக்கொண்டு அவருடைய பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அவரை தரிச்சும் இருக்கிறோம். நம்ம அவருக்குன்னு நம்ம முத்திரை போடப்பட்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்கும்போது அவர் நன்மைக்காகவே எல்லாம் செய்வாங்க. தடை பண்ணும்போது சோர்ந்து போகக்கூடாதுங்க. தேவன் அனுமதிக்கலை. இந்த காரியங்கள் ஏதோ பெரிய தீங்குலேருந்து அவரை எங்களை ரட்சிச்சாங்க, அனுமதிக்கலை, தடை பண்ணாங்க. இன்னொரு நாளைக்கு செய்வான்னு சொல்லி மற்றவங்களே விசுவாசத்துக்குள்ளார நடத்தக்கூடிய ஒரு பாக்கியம் நம்மளுக்கு உண்டாகட்டும். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிற சுவாமி. இது கேட்குற அனைவருக்குள்ள ஒரு மாற்றத்தை, ஒரு உணர்வையும் ஒரு விழிப்புணர்வையும் கர்த்தர் கொடுக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறப்பா. தடை வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது சோர்ந்து போய் முறுமுறுக்காதபடிக்க ஆண்டவரே நன்றியோடு என்னை துதிக்கிற சுவாமி. தேவன் அனுமதிக்கலை, கர்த்தர் நன்மைக்காக எல்லாம் செய்கிறாங்க. பெரிய தீங்குலேருந்து என்னை விடுவிக்கிறதுக்கு அவர் சின்ன ஒரு காரியம் அனுமதிச்சாங்க. அதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லி ஜெயமெடுக்க கர்த்தர் கிருபை கேட்டிருக்கிற அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.